படைத்தலைவன் படம் சூப்பரா இருக்கு. இப்பதான் பார்த்துட்டு வரோம். நல்லா இருக்கு மூவி. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. சண்முகன் பாண்டியன் வந்து அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணியிருப்பாங்களாங்கிறது டவுட்டாக தான் வந்தோம் ஃபர்ஸ்ட். பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மூவி வந்து நல்லா சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்ச சீன் என்னன்னா, அவங்களுடைய ஃபைட்டு நல்லா இருந்தது. இன்னொன்று வந்து அந்த கர்ப்பிணி பெண்ணு ஃபைட்டிங் வந்து மேலே தொங்க விட்டுருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ சார் சண்முக பாண்டியன் வந்து தோள் கொடுத்து இப்படி நிற்கிற மாதிரி அந்த சீனு செம்மவே நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. எதிர்பார்க்காம பார்க்குற மாதிரி இருந்தது. நமக்கே த்ரில்லிங்காக இருந்தது. நல்லா இருந்தது சார். சூப்பராக இருந்தது. ரமணா போல இருக்குதுங்க. அதையில பார்த்தோட அதே ரமணா வந்துட்டார். அதே ரமணா போல இருக்கார். கேப்டன் ஜூனியர் கேப்டனும் அதே போல இருக்கார். எங்க கேப்டன் ஒரு சீனுக்கு வரான்றதா அதே இதுக்காக போனோம். அதே போல அவருடைய முகத்தை அந்த யானைமலை இருக்க பேரு ஜூனியர் கேப்டனுக்கு அதே போலதான் படம் வெற்றி படமாக அமையும். மக்களுக்காக சேவை செய்வார். மக்களுக்காக கொடுப்பார், குரல் கொடுப்பார். ஹாப்பி. அந்த ரமணா போல அந்த முகத்தை அதே முகத்தை பார்த்தோம். அந்த முகத்தான் அதுல இருக்குது. சண்முகனா அந்த தாய் போல தன்னை தான் வரும். அந்த குட்டி எப்படி போட்டுச்சு பாத்தீங்களா? ஏன்னா அதே போல இருக்கு. அந்த குட்டி போட்டுது பாருங்க. கடவுள் கொடுத்த வரன் போல சண்முக பாண்டியன் வந்திருக்காரு. ரொம்ப பிடிச்சதே இல்லை. ராசன் அந்த குட்டி கீழே விழுந்து பாருங்க. அதே போல அவர் கேப்டனுடைய தலைவர் போல ஆகோன்னு வாழ்வார். மக்களுக்காக செய்வார். சரியான போயிட்டு ஒரு தாயை காப்பாத்துறாரு பாரு. கர்ப்பத்துல இருந்து அது ஜூனியரால் தான் முடியும். எந்த மொழியா யாரால முடியாது. கேப்டன் சார் வந்து மறுபடியும் நாங்க பாக்குற மாதிரி இருக்கு. 9 வருஷம் ஆச்சு. மறுபடியும் தியேட்டர்ல அவரை பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர்னு கூட சொல்லலாம். தன்னை மீறி கண்ணுல கொட்டுச்சு தண்ணி. அந்த அளவுக்கு இருந்தது. அவர் இருந்து இந்த மூவி ஓடி இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் சார். அவங்க போன மாதிரி எங்களுக்கு ஃபீல் வரல. இந்த மூவியை பார்க்கும்போது அப்படியே விஜயகாந்த் சார் மூவியை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலோட நாங்க வர மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்தது சார். ரொம்பவே மிஸ் பண்றோம் நாங்க. ஏன்னா விஜயகாந்த் சார் வந்து ரொம்பவே எனக்கு பிடிக்கும். அவங்க படம் எல்லாமே நான் பார்ப்பேன். ரொம்ப கஷ்டமா இருக்குது சொல்றதுக்கு. ஆனா பரவாயில்ல. அதுக்கு விஜயகாந்த் சாருக்கு பதில் அடுத்தது சண்முக பாண்டியன் சார் வந்திருக்காங்க. அந்த இடத்தை இவங்க ஃபில் பண்ணுவாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். நல்லா இருக்கு சார். பார்க்கலாம் சார். அனைத்து மக்களும் பார்க்கலாம். படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தான் வந்தோம். ஒரு 80% கேப்டன் ஈக்களுக்கு இல்லைன்னா கூட ஒரு 80% பொதுமக்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய படமாக இருக்கு. நல்லா இருக்கு சார். பார்க்கலாம். நான் கேப்டனுடைய விசுவாசி தான் சார். கேப்டனுடைய விசுவாசி தான் சார். நல்லா நடிச்சிருக்காரு சார். இன்னும் மேலும் மேலும் வளரணும். மக்கள் பூரா, தமிழ்நாட்டு மக்கள் பூரா ஆதரவு கொடுத்து பார்க்கணும் படத்தை. பரவாயில்ல சார். நல்லா வந்திருக்கு சார். நல்லா நடிச்சிருக்காரு. நமக்கும் யானைக்கானவுடைய நட்பு வந்து வெளிப்படுத்துறாங்க. அது நல்லா பார்க்கலாம் சார். பொதுமக்கள் அனைவரும் பார்த்து கண்டு மகிழணும். நல்லா இருக்கு சார். ஆர்வமா இருக்கு. இன்னும் மீண்டும் ஒரு முறை வந்து பார்க்கணும்னு தோணுது சார். ஃபீலிங்கும் ஆஃபியும் இருக்கு, ஃபீலிங்கும் இருக்கு சார். இன்னும் கஷ்டப்படணும். இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்க இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் நல்லா நடிக்கணும் சார். நடிச்சு விஜயகாந்த் சார் இடத்த பிடிக்கணும் அவங்க பையன். அதுதான் சார். அப்படின்னு இல்லை சார். இது வந்து ஒரு விஜயகாந்த் சார் மூவின்னா ஆக்ஷன் சொல்லுவோம். ஆக்ஷன் படம். ஆனா இது வந்து அந்த மாதிரி தான். இது வந்து சண்டை படம் நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு அன்பு கலந்த ஒரு அனிமல்ஸோட, ஒரு விலங்குகளோட அன்பை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி, அந்த அன்போட கலந்த மாதிரி தான் அந்த சண்டை. அது வந்து ஒரு தேடல் தான் சொல்லணும். நம்ம ஒரு அன்போடைய தேடல். அதுதான் இந்த மூவியோடைய கதைன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் பார்க்கலாம். எல்லாருமே ரசிக்கிற மாதிரி தான் சார் இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுதான் சார். நமக்கும் அந்த யானைக்கும் உள்ள மெசேஜ் தான் சார் சொல்றாங்க. அது நமக்கும் அவங்களுக்கும் உள்ள பற்று வந்து வெளிப்படுத்துற வகையில இருக்கு. பார்க்கலாம் சார். எல்லா மக்களும் ஒரு முறை வந்து பார்க்கலாம். நிச்சயமாக பார்க்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைத்து குடும்பத்தோடு வந்து கண்டு மகிழலாம். நல்லா இருக்கு சார். இல்ல சார், கண்ணு கலங்கினாலும் அது ஆனந்த கண்ணீர் தான் சொல்லலாம். சூப்பரா இருந்தது. இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. அது ஒரு சீன் தான் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு சைன் இருக்கும் சார். ஒரு 2-3 சைன் இருக்கும். டைமிங் சரியா தெரியல. கொஞ்சம் டைம் இருக்கும். அவருடைய திரும்பி பார்க்கும்போது சண்முக பாண்டியன் அவங்க எழுந்திருச்சு நிக்கிறாங்க.
அப்ப அந்த சீன் சூப்பரா இருந்தது. அவங்க திரும்பும்போது நல்லா இருந்தது. விஜயகாந்த் நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. எனக்கு கேப்டன் வரது நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. ஃபைட் நல்லா இருக்கு. ஃபைட் நல்லா இருக்கு. கதை நல்லா இருக்கு. அதான் ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப ஹாப்பி. ஹாப்பி சார், அது சொல்லவே வேணாம். பொட்டு வச்ச தங்க கூட எங்க கேட்டாலும் எப்ப கேட்டாலும் நாமளே எழுந்து ஆடணும் போல தோணும். ஆனா நான் வந்து எனக்கு தேட்டர்ல நான் நின்று ஆடணும் போல அப்படி ஒரு ஃபீல் வந்த மாதிரி இருந்தது. ஆனா சூப்பரா இருந்தது சார். அது ரொம்பவே மிஸ் பண்றோம் விஜயகாந்த் சார். இல்ல இல்ல, எல்லாருமே பார்க்கலாம் சார். இது வந்து ஒரு மனிதன்கிட்ட கிடைக்காத அன்பு மிருகங்கள் வந்து ரொம்பவே அன்பு வச்சிருக்காங்க. அது வந்து நம்ம பார்க்கக்கூடியதுதான். எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ மிருகங்கள் எல்லாம் துன்புறுத்துறாங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நாம அது இப்படி பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்ல தோணலாம். நாங்க அப்பத்துல இருந்தே கேப்டன் மன்றத்துல இருந்தே இருக்கிறோம். அவர் படம்னா ஊர் எங்களுக்கு. அந்த பாட்டு கேப்டனுடைய ஜூனியர் கேப்டன் போட்டாங்க ஒரு பாட்டு. ப்ரொஃபஸரா வந்து இதுல வந்து வர்றாரு. ரொம்ப சிறப்பா எங்களுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஏஐல வந்து கேப்டனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு எஃபெக்டா தெரியல. பட் இந்த படத்துல வந்து ரொம்ப எஃபெக்டா தெரிஞ்சுது. படம் கதை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு அம்சம், கதை அம்சத்தோட வந்திருக்கு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. மியூசிக்கு, போட்டோகிராஃபி சதீஷ் சார் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. ஃபைட்டு வந்து தம்பி சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு 2-3 ஃபைட்டு, இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஃபைட்டு. அதாவது கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு தான். அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் கிக் பண்ணிட்டு சோத்துல ஜம்ப் பண்ணிலாம் அடிப்பார். அதெல்லாம் பெரிய விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து சிசர் கிக்கு முயற்சி பண்ணியிருக்கிறார். அது சிறப்பாக பண்ணியிருக்கிறார். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஹீரோவுமே எனக்கு தெரிஞ்சு சிசர் கிக் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் தம்பி இந்த படத்தில் எல்லா ஃபைட்லையுமே வந்து அந்த சிசர் கிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஃபைட்டர்ஸ்க்கு தெரியும், சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த சிசர் கிக் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எப்படி பண்ண முடியும், அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத தம்பி சண்முக பாண்டியன் வந்து அந்த சிசர் கிக்கை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அவருடைய அந்த கேரக்டரைசேஷன் ஆகட்டும், அவருக்கு அந்த பெட் அனிமலோட உள்ள ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஒவ்வொரு சீனுமே வந்து சிறப்பாக இருக்கு, நல்லா இருக்கு. ஷூட் ஆகுது சார், அதெல்லாம் ஷூட் ஆகுது. அதெல்லாம் இளையராஜா சார் மியூசிக்கை நம்ம கேட்கவே வேண்டாம். அவங்க எதுவுமே தெரியாம எதையும் பண்ண மாட்டாங்க. சூப்பரா இருக்கு சார். அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதே நாங்க ஃபர்ஸ்ட் மூவி பார்க்க வரும்போது இது என்னது கும்கி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஆனா அதுக்கப்புறம் சூப்பரா இருந்தது. அது மாதிரி இருந்தது. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன சார் நான் சொல்றேன். ஒரு டாக்டருங்க எல்லாருமே வந்து எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க இல்லைங்களா, ஆப்போசிட்டா. ஆனா அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது இன்னொரு பக்கம்.